consider the reaction where Kp வந்து equilibrium constant in terms of pressure வந்து கொடுத்திருக்காங்க. Kp வந்து 0.5 at a particular temperature. reactionும் கொடுத்திருக்காங்க. PCl5 gas வந்து என்ன கொடுக்குது? PCl3 plus Cl2 கொடுக்குது. இப்போ இந்த மூணு கேஸையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் ஒரு கண்டெய்னரில். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பார்ஷியல் ப்ரெஷர் இருக்கும். இது பார்ஷியல் ப்ரெஷர் A, இது பார்ஷியல் ப்ரெஷர் B, இது பார்ஷியல் ப்ரெஷர் C எடுத்துக்கிட்டோன்னா எல்லாமே என்னதுதான் 1 atmospheric pressure, 1 atmospheric pressure, 1 atmospheric pressure. ஓகே, ஸோ இப்போ நம்ம Q யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இப்போ நான் Q எடுக்கிறேன் அப்படின்னா, யூஸ்வலி K இல்லைனா Q எடுப்போம். Q நீங்கள் எப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதாவது கான்ஸ்டன்ட் ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வித்தவுட் ஈக்குவலிபிரியமில் இல்லை, ஒரு ரியாக்ஷன் ஈக்குவலிபிரியமில் இல்லைன்னா இந்த Q யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவலிபிரியமில் இருக்குது அப்படின்னா K யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் என்னது? P of PCl3 P of Cl2 divided by P of PCl5. இதெல்லாம் பார்ஷியல் ப்ரெஷர் அப்படி தானா? ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் நான் எழுதுகிறேன் P of PCl3 P of PCl2 divided by P of PCl5. இது எல்லாமே 1 தானே? எல்லாமே 1. ஸோ Q வந்து பேசிக்காக என்னது அப்படின்னா 1. இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த Qவையும் Kயையும் கம்பேர் பண்ணி தான் ரியாக்ஷன் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனில் Q இஸ் கிரேட்டர் தேன் Kp, ரைட்? அதாவது Q இஸ் கிரேட்டர் தேன் K. ஸோ இப்போ K வந்து இப்படி இருக்குது அப்படின்னா Q வந்து கொஞ்சம் கூட இருக்குது. இப்போ இந்த Q வந்து ஈக்குவலிபிரியம் அட்டைன் பண்ணுறதுக்கு Kக்கு வரணும், அப்படி தானா? அப்போ வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நிறையா போகணும்னு நினைக்கிறீங்களா? பேக்வேர்ட் ரியாக்ஷன் அதாவது கம்மி ஆகணும், அப்படி தானா? இப்போ Qவை வந்து பேசிக்காக நான் கம்மி பண்ணாதான் அது வந்து எதை ரீச் பண்ண முடியும்? K. ஏன்னா K வந்து கம்மியாக இருக்குது. K வந்து 0.5 தான், Q வந்து 1. நான் 1லேருந்து 0.5க்கு வரணும். அப்போ நான் Qவை கம்மி பண்ணி 0.5 அமௌண்ட் கம்மி பண்ணி தான் Kக்கு வர முடியும். இப்போ நான் Qவை கம்மி பண்ணணும்னா இந்த ரியாக்ஷனை பாருங்கள், நான் இதை கம்மி பண்ணணும், அப்போ தான் Q கம்மியாகும். ஸோ இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ். ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா ஃபார்ம் ஆகக்கூடாது. எனக்கு பேசிக்காக இதெல்லாம் கம்மி பண்ணால் தான் Q கம்மியாகும். அப்போ தானே நான் Kக்கு போக முடியும், அப்படி தானே? ஸோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாமல் எல்லாமே எந்த டைரக்ஷனில் போகணும்? ரிவர்ஸ் டைரக்ஷனில், பேக்வர்ட் டைரக்ஷனில். ரியாக்டன்ட் தான் நிறைய எனக்கு ஃபார்ம் ஆகணும். ப்ராடக்ட் எனக்கு கம்மியாகிட்டே போகணும். கம்மியானதான் எனக்கு Q கம்மியாகும். அப்போ தான் எனக்கு Kக்கு வர முடியும். இப்போ நீங்கள் ப்ராடக்ட்டு வந்து கம்மியாச்சுன்னு வச்சுக்கிடுங்க, இந்த Q வேல்யூவும் கம்மியாயிரும், இந்த 0.5க்கு போயிடும். ஓகேவா? அதுதான் நம்ம இந்த கேசஸில் பண்ணுவோம். ஸோ இந்த கேசஸில் ரிவர்ஸ் ரியாக்ஷன், அதாவது மோர் PCl5 will be produced. அப்போ தான் Kக்கு போக முடியும். கன்சிடர் நீங்கள் வந்து அதே இது ரிவர்ஸில் எடுத்துக்கோங்க. Q வந்து 0.5வும் K வந்து 1 இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ யார் கூட இருக்கா? K தான் கூட இருக்குது. Q வந்து கம்மியாக இருக்குது, அப்படி தானா? 0.5 இருக்குது, K வந்து கூட இருக்குது. இப்போ Q வந்து கூட ஆகணும். கூட ஆனால் தான் Kக்கு ரீச் பண்ண முடியும், அப்படி தானா? இப்போ K வந்து கூடணும், அதாவது Q வந்து கூடணும் அப்படின்னா எதெல்லாம் கூடலாம்? P of PCl3 கூடலாம், P of Cl2 கூடலாம். இது ரெண்டுமே கூடுச்சுன்னா Qவும் கூடும். Q கூடுனா அதுக்கப்புறம் Kக்கு போவோம். அப்போ இதுக்கு ரெண்டும் கூடுறது என்னது? ஃபார்வர்ட் ரியாக்ஷன் தானே? ஸோ இந்த கேசஸில் வந்து என்னது? ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஃபேவர் ஆகும், அப்படிதான். ஸோ இது என்ன கேஸு? Q இஸ் லெஸ் தேன் K, அது வந்து Q இஸ் கிரேட்டர் தேன் K. ஸோ இதில் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இப்போ Q இஸ் ஈக்குவல் டு Kனா ஒன்றுமே இல்லை, த ரியாக்ஷன் இஸ் அட் ஈக்குவலிபிரியம், அவ்வளோதான். ஓகேவா? தேங்க்யூ.